ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புனித வெள்ளி நாட்களிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து பேச வந்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, எத்தனை மகான்கள் பிறந்து வளர்ந்தார்கள், ஆனால் அவர் எதுக்காக மரித்தார் என்பது தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு சரித்திரம், வளர்ந்தார், மரித்தார். ஆனால் எதுக்காக மரித்தார் என்பதை அநேகருக்குள்ள ஒரு வார்த்தை என்னவென்றால், இயேசு பாவத்துக்காக மரித்தார் தானே என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மைதான், பொய்யாகாது, உண்மையான வார்த்தை தான் என் பிரியமானவர்களே. ஆனால் இந்த பாவம் எதுக்காக, இந்த பாவத்துக்காக மரிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். பைபிள் சொல்லுகிறது, இந்த பாவத்தை போக்க அவர் மரணம் அடைந்தார். இந்த பாவத்துக்காக மரித்து நம்மை அழைத்து நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்காக மரித்தார். நம்மை பிதாவோடு சேர்ப்பதற்காக மரித்தார் என்பதை 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, எத்தனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே எத்தனை மகான்கள் பிறந்தாலும் மரித்தாலும் மனு குலத்துக்கு ஒரு மாற்றம் இல்லை, மாறுதல் இல்லை. அவருடைய மரணத்துக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி. முதல் கடவுள் மனிதனை உண்டாக்கும் போது அவனுக்கு மரணத்தை அவர் கொடுக்கவில்லை. மரணம் என்பது மனுஷனுக்கு 2 விதத்தில் வருவது. ஒன்று ஆவியிலே, 2 சரீரத்திலே. ஆவிலே, சரீரத்திலே. ஆவிக்குள்ளே இருந்த ஜீவன் எதுக்கென்றால் தேவனோடு பேசுவதற்கு, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு. அதுக்கு தான் கடவுள் ஆதாமை தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஏதேனுக்குள்ளே கொண்டு வந்து சகலத்தை பண்படுத்தும், கீழ்ப்படுத்தும், எல்லாவற்றையும் ஆளக்கூடிய மனுஷனாய் மாற்றினார். சத்துடைய சூழ்ச்சினாலே கடவுள் எவைகளை வேண்டாம் என்று விலக்கி இருந்தாரோ அவைகளை புசிக்கும்படி சத்துரு செய்த சதி திட்டத்தில் விழுந்தார்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் ஆவில் மரணம், 2வது சரீரத்திலே மரணம். இதுதான் மனுஷனுடைய தன்மை. இந்த ஆவிலே மரித்து போன மனுஷன் தேவனுடைய தொடர்பு இல்லாத நிமித்தம் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய பிரசனத்தையும் தேவனுடைய மகிழ்ச்சி நிறைவையும் ஆளுகை இழந்து பாவிகளாகவும் அடிமைகளாக மாறி சாபத்துக்கு உட்பட்டவனாய் காணப்பட்ட மனிதனை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசுவை தேவன் உலகத்தை அனுப்பின நோக்கத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இங்கே வசனத்தை கேட்டோம். மாம்சத்தில் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, நியாயப்பிரமாணம் அது ஜீவனுக்கு எதுவான காரியம் அல்ல. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் ஜீவனை எடுப்பது, ஜீவனை கொடுப்பதற்கு அல்ல. சட்டம் அதுதான். இந்த நியாயப்பிரமாணம் எங்கிருந்துதான்? மாம்சத்தில் பலவீனப்படுத்தி கொண்டு இருந்தது. ஆவிலே மரித்து போன மனிதனை பாவம் செய்யக்கூடாதபடி தடுக்கக்கூடிய நியாயப்பிரமாணம். அவைகளை மீறும் போது மரணம் அவனை மேற்கொண்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, ஆவிக்குரியது, பாவம் இன்னதென்று வகை அறுக்கக்கூடியது, சொல்லிக் கொடுக்கக்கூடியது தான் நியாயப்பிரமாணம், கலாச்சாரம். ஆனால் இவைகளினாலே மனிதனுக்கு ரட்சிப்பும் நன்மைகளும் ஜீவனும் ரட்சிப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க பவுல் எழுதும்போது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்ச சாயலாக்கினார்.
நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். பாவ மாம்ச சாயல். அப்போ இந்த பாவம் மனிதனுக்குள்ளே வரும்போது அவனுக்குள்ள இருந்த ஜீவனை அழிக்கக்கூடியது பாவம். இந்த ஜீவன் எதுக்கு என்றால் தேவனோடு மனுஷனுக்கு ஒரு தொடர்பு, மகிழ்ச்சியான தொடர்பு, நல்ல ஒரு உறவு உள்ள அந்த உறவை கெடுத்தது பாவம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்புக்குரிய சபையாரே, பரிசுத்த வான்களே, இந்த வேதத்தை நீங்கள் எத்தனை முறை படித்திருந்தாலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே இடைப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன். இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தன் தேவனே பிதாவே செய்யும்படி தன் மடிந்த செல்ல பிள்ளையாக இயேசுவை இந்த உலகத்துக்கு பாவத்தை போக்க பலியாக நிவர்த்தி செய்வதற்காக, தம்மோடு ஒப்புரவாவதற்காக தம்முடைய குமாரனாகி ஆண்டவராய் இயேசுவை இந்த உலகத்திலே பாவ மாம்சமாக மனுஷனாக மாற்றி அனுப்பினார். இதுதான் வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை என்ற வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 1:1 வாசிக்கும் போது அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாய் மாறி மனுஷனுக்குள்ளே ஜீவனாக ஒளியாக வந்தது என்பதை நாம் அறிவோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை நன்றாக அறிந்து கொண்டால் போதும். இன்றைக்கு பாவத்துக்கு நமக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்லாமல் எந்த மகிமையை பாவத்து நிமித்த மனுஷன் இழந்தானோ, எந்த சாயலை மனுஷன் இழந்தானோ, எந்த தேவ நீதி இழந்தானோ, தேவடைய ஐக்கியத்தை இழந்தானோ, தேவடைய உறவு இழந்தானோ, அந்த பாவத்தை போக்கும்படியாக நியாயப்பிரமாணம் எது பாவம் என்பது வகை அறுக்கக்கூடியது. அந்த பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் தம்முடைய குமாரன் மூலியமாக நமக்கு தேவடைய சாயலை, தேவடைய மகிமை இழந்து போன அந்த மனு குலத்துக்கு மறுபடியும் கொடுப்பதற்கு தான் அவர் பாவ மாம்சமாக்கி மனுஷ சாயல் ஆனார் என்பதை பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள், இந்த புனித வெள்ளியிலே இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மனக்கண்கள் திறப்பராக. எந்த பாவத்தினாலே மனுக்குலம் தேவனுடைய மகிமை விட்டு, தேவனுடைய சாயலை விட்டு, தேவன் திட்டத்தை விட்டு சத்துரு விலக செய்தானோ, அந்த திட்டத்தை மறுபடியும் கொடுப்பதற்கும் அழைப்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கிற அவரை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4:24 வாசித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் அறிய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த நோக்கம் என்னவென்றால், தேவ சாயல் இழந்து போன மனிதனை, தேவன் நீதியா இருக்கிற மனுஷனை அந்த மறுபடியும் அந்த நீதியை கொடுப்பதற்கு, அந்த சாயலை கொடுப்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்க பலியானார் என்பதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை போக்க பலி, பாவத்தை போக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் ஒன்றும் பூர்ணப்படுத்தாது என்று எபிரேயருக்கு நிருபம். பூர்ணம் என்ற வார்த்தை என்பது என்னவென்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலினாலே எந்த மனுஷன் பாவத்தை நிமித்து விழுந்து நியாயப்பிரமாணம் பலினாலே ஒரு நாளும் தேவ நீதி அடையவில்லையோ, தேவன்கிட்ட சேர முடியலையோ, அந்த பாவத்து நிமித்தம் பலியாக்கப்பட்ட ஒரே பலினாலே நம்மை தேவ நீதியாக்கி, நம்மை தேவ சாயலாக்கி, நம்மை தேவ நீதியாக்கும்படியாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்மை தேவன் நீதியாக்குவதற்கு அவரை பாவமாக்கினார், பாவ மாம்சமாக்கினார், பாவத்தை போக்க பலியாக்கினார் என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று பூர்ணம். பூர்ணம் என்ற வார்த்தை என்பது மறுபடியும் பாவத்துக்கு ஒரு பலி அல்ல, பாவத்துக்காக ஒரு தண்டனை அல்ல, பாவத்துக்காக ஒரு மனுஷன் மரிப்பதல்ல. இயேசு கிறிஸ்துடைய மரணம், ஒரே தரம் அடைந்த மரண நிமித்தம் மனுஷன் எந்த தேவசால் இழந்தானோ அந்த சாயலை மறுபடியும் தருவதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஞானஸ்தான மூலியமாய் அந்த மரணத்தின் சாயலுக்குள் நாம் பிரவேசிக்கிறோம். இந்த மரணத்தின் சாயல்
நம்மை உயிர்த்தெழுந்த சாயலாக தேவ சாயலாக நம்மளை மாற்றுகிறது என்பதை ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 5, 6 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்தாவினோடு பேசுவாரானால் நீ மனுஷன் அல்ல, நீ தேவனுடைய மனுஷனாய் மாறுவதற்கு, தேவனுடைய குமாரனுடைய சாயலாய் மாறுவதற்கு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:4 வாசித்து பாருங்கள். நம்முடைய தேவனுடைய சாயலாய் இருக்கிற சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்க கூடாதபடி இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு, பாவத்துக்கு சொந்தக்காரன், இச்சைக்கு சொந்தக்காரன், இவன்தான் சத்துரு. இந்த சத்துருவால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாம், தேவனுடைய மகிமை இழந்து போன ஆதாம், இந்த இயேசுவை சத்துருவால் ஏமாற்ற முடியாமல் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே அந்த பாவ சாயலை கொன்று, பாவ சாயலை வென்று தம்முடைய தேவ சாயலை கொடுப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து மரித்தார். சங்கீதம் 17:15 வாசித்து பாருங்கள். நான் நீதியிலே விழித்திருக்கும் போது உம்முடைய சாயல் திருப்தியானேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ மனுஷன் அல்ல, தேவனுடைய மனுஷன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சாயலா இருக்கிற. ப்ளீஸ், நீ அடுத்துடைய ஊழியக்காரனை போல ஆவதற்கு பயிற்சி எடுக்க வேண்டாம். அடுத்த ஊழியக்காரனை போல பேசுவதற்கு முயற்சி பண்ண வேண்டாம். உன்னை அழைத்த கடவுள் தம்முடைய குமாரனுடைய சாயலை கொடுப்பதற்கு தான் அழைத்தார் என்று ரோமர் 8:29 வாசித்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த ஒரே தரம் பாவத்துக்காய் மரித்தார். நோக்கம் நம்முடைய சாயலை கொடுப்பதற்கு, அந்த மகிமையை கொடுப்பதற்கு, அந்த மகிமையை அடைவதற்கு. பிதாவின் சாயல், நீதியின் சாயல். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25 வாசித்து பாருங்கள். எழுந்து போன அந்த மகிமின் சாயலை, நீதியின் சாயலை, தேவனுடைய தன்மையை இழந்து போன மனு குலத்துக்கு மறுபடியும் கொடுப்பதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே மனு குலத்துக்கு அந்த சாயலை கொடுப்பதற்கு முதலாவது மரித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மரணத்தினாலே நம்மளை பூர்ணப்படுத்தியிருக்கிறார். அந்த பூர்ணம் என்பது நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தேவன் எப்படி பரிசுத்தரோ அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருப்பதற்காக குமாரனுடைய மரணத்தினாலே ஒரே பலினாலே நம்மளை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் 10:10 எபிரேயர் 10:14 வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, இப்பல்ல உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படி அன்பினாலே நம்மளை பரிசுத்தமாக்கினார் என்பதை எபேசியர் 1:4 வாசித்து பாருங்கள். முதலாவது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலியமாய் பாவத்தை போக்க பலியாக உன்னை என்னையும் பூர்ணப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தேவ சாயலை கொடுப்பதற்காக முதலாவது மரித்தார் என்பதை நீங்கள் தியானம் பண்ண வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். நீ மனுஷன் அல்ல, தேவனுடைய தன்மை, தேவனுடைய சாயலாய், தேவனுடைய மகிமின் சாயலாய், பிரகாசத்தின் சாயலாய் இந்த அறிவு நமக்கு அவசியம் என்பதை இந்த புனித வெள்ளிக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். மகளே, நீ வெட்கப்படுவதற்கோ துக்கப்படுவதற்கு அல்ல, நீ தேவனுடைய மகிமை பெறுவதற்கு தான் இயேசு மரித்தார். இரண்டாவதாக என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதுக்கு மரித்தாராம்? எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த நோக்கம் அக்கிரமத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தி எதுக்கு? பாவத்தை போக்க பலி. மறுபடியும் அந்த பாவத்துக்காக ஒரு பலியை கொண்டு வரக்கூடாது. எபிரேயர் 10:2-3 வாசிக்கும் போது அவர்கள் ஒரே பலியை வருஷந்தோறும் சிரித்து கொண்டு ஒரே ஆராதனை, ஒரே பாட்டு, ஒரே பாவ மன்னிப்பு, ஒரே காரியத்தை செய்து கொண்டே, காரணம் அவர்கள் நிவர்த்திக்குள்ளே வரவில்லை. ஏனென்றால் ஆடு மாடு ரத்தம் தெளிக்கப்பட்ட இரத்தமாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பாவம் நிவர்த்தி செய்வதற்கு எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, ரத்தம் சிந்தப்பட்டால்தான் பாவ நிவர்த்தி, பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று.
என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிவர்த்திக்கு நன்றாக கவனிக்க வேண்டும். என்ன நிவர்த்தி? அக்கிரமம். என்ன அக்கிரமம்? பழைய உடன்படிக்கையின் அக்கிரமம். அது நிவர்த்தி செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணம், நீங்கள் ஒன்று சொன்னதை செய்தால் ஆசீர்வாதம், தவறினால் சாபம், உன்னை பாவியாக காண்பித்து விடும். பாவம் என்பது உங்கள் ஆவியை தாக்கக்கூடியது. அக்கிரமம் என்பது ஆசை, உங்கள் ஆத்மாவை கொல்லக்கூடியது. அதனால்தான் லேவியராகமம் புஸ்தகம் 17-11 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் ஆத்துமா பாவம் நிவர்த்தி அடைவதற்கு ரத்தம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் சங்கீதம் 66 சொல்லும் போது தாவீது, நான் அக்கிரம சிந்தை கொண்டதினாலே என் ஜெபம் கேட்கப்படவில்லை. பாவம் தேவனுடைய முகத்தை தடுத்தது. அக்கிரமம் எனக்கும் தேவனுக்கு நடுவாக சுவராக இருந்தது. கடவுளை பார்க்க முடியாமல், என்னுடைய சத்தத்தை அவர் கேட்க முடியாமல். இதுதான் யோவான் சுவிசேஷம் 9 சொல்லும் போது, பிறவி குருடனை பார்த்து பரிசேயர்கள் சொல்லுவார்கள், மாயக்காரன், மோசேயுடைய சீசர்கள் உன்னை கண் திறந்தது யார் என்று கேட்கும் போது, இயேசுவை குறித்து அந்த வாலிபன் சொல்லும் போது, ஓய்வினாலே அவன் எப்படி சுகப்படுத்தலாம் என்று பல கேள்வி எழுப்புகிறார்கள். அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல, அவன் பாவி என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், தேவன் பாவிலுக்கு செவி கொடுக்க மாட்டாரே என்று சொல்லுகிறார். பாருங்கள், பாவி, அக்கிரமக்காரன் என்ற வார்த்தைக்கு அக்கிரமம் என்பது பாவி என்ற அர்த்தம். சங்கீதம் 7-11-12 வாசித்து பாருங்கள். பாவிகள் மேலே அப்படியே சினமா இருக்க, கோபமா இருக்கிறான் தேவன், கோபமா இருக்கிறாராம். பா, கேட்கும் போதே பயமா இருக்கிறது. அப்புறம் ஆசை, அந்த அக்கிரமம் என்பது பொருளாசை. கடவுளை தேடாமல் இந்த உலகத்தை குறித்தே தேடி 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 தேவ சிந்தை எடுத்து மாம்சத்திலே பல காரியங்கள் தவறி விழுந்து போய் தெய்வத்துடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் அக்கிரமத்தில் மரித்து போன ஆத்துமாவை நிவர்த்தி செய்வதற்காக பழைய உடன்படிக்கையின் ரத்தம் நிவர்த்தி அல்ல, நிவர்த்திக்கு அல்ல, புது உடன்படிக்கை ரத்தம் தான் நிவர்த்தி செய்யும். அதனால பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகம் 9 வாசித்தோம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். மரணம் அடைந்து யாருக்காக? அக்கிரமக்காரங்க மரிக்கணும். ரோமர் 5-6 வாசித்து பாருங்கள். நாம் குறித்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மரித்தாராம். யார் அவர்கள்? அக்கிரமக்காரர்கள் மரித்தார். வாசிக்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அக்கிரமக்காரர் யாரு? தொடர்ந்து வாசித்து, பாவிகளா இருக்கி கிறிஸ்தேஸ் நமக்காக மரித்தாரே. தொடர்ந்து வாசிங்கள் 9 வசனத்திலே, அவர் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பழைய உடன்படிக்கையின் நியாய பிரமாணம் செய்யக்கூடாதது 2. பாவியை நீதிமானாக்க முடியாது, அந்த ரத்தம் நீதிமானாக்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே சிந்தப்பட்ட ரத்தம் நிவர்த்தி செய்து பாவியர் இருந்த மனுஷனை நீதிமானாய் ஆக்கும்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக அவர் மரித்தாரா. என்ன சுதந்திரமா? நித்திய சுதந்திரம். நீ நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த சுதந்திரம் என்பது புத்திரன், எஜமான், தன் தகப்பனுடைய சொத்துக்கு அதிபதி. நீங்கள் தொடர்ந்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 16-17 வாசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் உயிர் எழுதும்போது, தன் பிள்ளைகள் எழுதும்போது, அவன் உயிரோடு இருக்க மட்டும் அந்த சொத்தை, அந்த செல்வத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை அவன் அனுபவிக்கலாம். ஆனால் அவன் மரித்த பின்புதான் தகப்பனுடைய சொத்து, உயிர் யாருக்கு எழுதப்படுகிறதோ அவன் அனுபவிக்க வேண்டுமானால் தகப்பன் மரிக்க வேண்டும். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரசங்கி 9:18 வாசித்து பாருங்கள். பாவிகள் நன்மைகளை கெடுக்கிறவர்கள். பாவம் நன்மையை தடுக்கக்கூடியது. எரேமியா 5:25 வாசித்து பாருங்கள்.
நன்மையை தடுக்கக்கூடிய அக்கிரமக்காரனா இருந்த பாவியா இருந்த எனக்காக குறித்த காலத்தில் கிறிஸ்து மரித்த நோக்கம் உங்களை அழைத்து நித்திய சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கு, எஜமானாய் மாற்றுவதற்கு, சகலத்தையும் அடைவதற்கு. எந்த ஆதாம் தேவனுடைய சுதந்திரத்தை இழந்தானோ, ஐஸ்வர்யத்தை இழந்தானோ, நன்மை இழந்தானோ, மேன்மை இழந்தானோ, அதை மறுபடியும் கொடுப்பதற்கு தான் பரம தகப்பத்த சொந்த குமார் மரணத்து நிமித்தம் பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்காக, நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக, எஜமானாய் மாறுவதற்காக அவர் மரித்தார். நீ நான் பாவி அல்ல, சுதந்திரவாளி, நித்திய சுதந்திரவாளி. எபேசியர் 3:3-6 வாசித்து பாருங்கள். உடன் சுதந்திரவாளி என்று எழுதியிருக்கிறார். எசேக்கியேல் 46:16 வாசித்து பாருங்கள். அந்த சொத்து யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவன் பெற்றவன் அதை அனுபவிக்கும் சொத்துக்கு அவன் சுதந்திரவாளியாய் மாறுகிறான். மரணத்தினாலே அந்த உயில் உங்களுக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. உயிலை நீங்கள் அடைவதற்காக, பெறுவதற்காக, உங்கள் பேரின் மேல் வருவதற்காக. நீ நன்மை கெடுக்கிற பாவி அல்ல, நன்மை அனுபவிக்கிற நீதிமானா இருப்பதற்கு தான். 1 கொரிந்தியர் 6 வாசித்து பார்க்கும்போது 11 வசனத்திலே கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம் என்று பவுல் எழுதுவார். அடுத்த வசனம் சொல்கிறார், நான் சகலத்தை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பாருங்கள், அப்போ நீதிமான் என்ற வார்த்தை இனி பாவி அல்ல, நன்மை கெடுக்கிறவன் அனுபவிக்கிறவனாய் மாற்றுகிற அந்த மரணம் தான் 2வது மரணம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு தாய் தகப்பன் இருந்து எனக்கு ஒரு வசதி இல்லையே, நான் ஒரு அனாதியா இருக்கிறேனே என்று கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இந்த பூமியிலே சகலத்தை அனுபவிப்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணமடைந்து நித்திய சுதந்திரத்தை கொடுப்பதற்கு, சுதந்திர வழியாய் மாறுவதற்கு, எஜமானாய் மாறுவதற்கு தான் அவர் மரணம் அடைந்தார். 3ஆவதாக 1 பேதுரு புஸ்தகம் 3:18 வாசிக்க கேட்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கொலை உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3வது மரித்த நோக்கத்தை சொல்லுகிறார். கொலோசியர் 1:21 வாசிக்கும் போது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். முதலாவது கவனிக்க வேண்டும், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் குற்றமில்லாத மனிதனாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். பாவிக்கு தண்டனை உண்டு, அவன் துர்கிரி நிமித்தம் அடிக்கப்படணும், உதைக்கப்படணும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவனை பரிசுத்தப்படுத்தி குற்றமில்லாதவனா மாற்றி தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு மரணத்தின் நிமித்தம் தனக்குள்ள ஒப்புரவாக்கி தேவனிடத்தில் சேர்த்தார். அந்த மரணத்தினாலே தேவ சாயல் இழந்து போன மனுஷனுக்கு சாயலை கொடுப்பதற்கு நன்றாய் கவனிக்க வேண்டும். பாவத்தில் விழுந்து போன மனுஷனை தேவன்கிட்ட நன்மை தடுத்த பாவத்தை போக்க பலியாகி பூர்ணப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இழந்து போன சாயலை கொடுப்பதற்கு. 2ஆவதாக பாவியிலிருந்து என்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு, நித்திய சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கு மரணம் அடைந்தார். எங்கள் பிதாக்களுடைய வாக்குத்தத்தத்தை நான் பெறுவதற்கு, புது உடன்படிக்கையின் மத்திஸ்தராய் எனக்காக எழுதப்பட்ட உயிரை அனுபவிப்பதற்காக மரித்து, இனி நன்மைக்காக நான் திருட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், நான் நன்மை அனுபவிப்பதற்காக என்னை நீதிமானாக்கின மரணம். மறந்து விடாதீர்கள். 3ஆவதாக நான் தண்டிக்கப்படக்கூடாது, ஒருவரும் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. என்னை பரிசுத்தவனாய் மாற்றி தன்னுடைய மரணத்தால் ஒப்புரவாக்கி கொண்ட தேவனோடு சேர்க்க, தேவனுடைய பிள்ளையாய் சேர்க்கப்பட, தேவனுடைய சுதந்திராய் சேர்க்கப்பட, தேவனுடைய பிள்ளை புத்திரனாய் சேர்க்கப்பட அவர் மரணத்தினாலே
இந்த 3 காரியத்தை தேவன் செய்தார். இந்த புனித வெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயம் இந்த 3 வெளிச்சம் மனக்கண்களை திறந்து நீங்கள் யார் என்பதை காட்டட்டும். தேவ சாயல், நீதிமான், நீங்கள் ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், எஜமான்கள், ராஜாக்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து தெளிவோடு இருங்கள். கர்த்தர் நாளிலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்த அந்த அற்புத இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். God bless you. God bless you.